ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஃபேண்டசி நாவல்ஸ். கார்மெண்ட்ஸ் காதல் அத்தியாயம் 4. இணையத்தில் பரவும் வீடியோ. ஆகா, நமக்கு தெரியாத பல விஷயம் அந்த கம்பெனியில் நடந்திருக்க போலையே என மனதிற்குள் நினைத்து கொண்டு அடுத்து மோனிஷா என்ன சொல்லப் போகிறாள் என அவளது வாயிலிருந்து வரும் வார்த்தைக்காக காத்திருந்தான் கார்த்தி. எனக்கு அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டுன்னு தெரியும், மற்றபடி எதுவும் தெரியாது. உனக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லு மோனிஷா என கார்த்தி அவளை பார்த்து கேட்க, அதற்கு மோனிஷா, அப்போ உனக்கு அவங்க 2 பேரையும் ஃப்ரெண்டாக மட்டும்தான் தெரியுமா என ஒரு விதமான புன்னகையுடன் கேட்டாள். ஆமாம் மோனிஷா, அவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட 2 வருஷமாக அந்த யூனிட்டில் இருக்காங்க. அதனால் எனக்கு அவங்க 2 பேரையும் தெரியும். மற்றபடி அவங்களுக்குள்ளே என்ன இருக்குது எது இருக்குன்னு எனக்கு பெருசாக தெரியாது என கார்த்தி சொல்லவும், ஆக்சுவலி உனக்கு அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியுமா கார்த்தி என மோனிஷா சற்று ஆச்சரியமாக கூறினாள். உடனே கார்த்தி, அங்கே என்ன நடந்ததுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. எதா இருந்தாலும் சஸ்பென்ஸ் வைக்காமல் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லு மோனிஷா என கார்த்தி கூறவும், மோனிஷா அங்கு நடப்பவற்றை அழகாக விவரிக்க ஆரம்பித்தாள். இருவரும் மோனிஷாவின் பழைய யூனிட்டில் நடந்த அந்த நிகழ்வின் கடந்த கால தருணத்திற்கே சென்றனர். மோனிஷா அப்பொழுது வேலை பார்த்து கொண்டிருக்கும் தன்னுடைய ஃப்ளோரில் ப்ரொடக்ஷன் அவுட்புட் விகிதம் எவ்வளவு என கணக்கெடுத்துவிட்டு அதை கம்ப்யூட்டரில் ஏற்றி ஹெட் ஆஃபீஸுக்கு மெயில் அனுப்புவதற்காக குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டை நோக்கி நடந்தாள். ஏனென்றால் அங்குதான் அவளுக்காக ஒரு கம்ப்யூட்டர் பொருத்தி வைத்திருந்தனர். அதை உபயோகப்படுத்துவதற்காக மோனிஷா அந்த அறைக்கு விரைந்தாள். அப்பொழுது அந்த அறையின் அருகே நுழைந்தவள் ஏதோ ஒரு விதமான சத்தம் கேட்கிறது என புரிந்து கொண்டு அங்கும் இங்குமாக பார்த்தாள். ஆனால் அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என தெரியவில்லை. அப்பொழுதுதான் அவளுக்கு அந்த சத்தம் அந்த கேபினின் உள்ளே இருந்து வருகிறது என புரிந்தது. உடனே மோனிஷா மெதுவாக அங்கு இருந்த கண்ணாடி கதவின் வழியாக அறையின் உள்ளே எட்டி பார்த்தாள். அங்கு அவள் கண்ட காட்சி அவளை மிகவும் ஆச்சரியமூட்டியது. கேபின் உள்ளே மணி மற்றும் சந்திரா இருவரும் ஒருவரை ஒருவர் இறுக்கி அணைத்து கட்டிப்பிடித்தபடி இதழோடு இதழ் சேர்த்து முத்தமிட்டு கொண்டிருந்தனர். மணியின் கைகள் சந்திராவின் உடல் மீது பரவி இருந்தது. மணி அவளது செழித்த மாங்கனிகளை பிசைந்து கொண்டிருந்தான். அவனது கைகளில் பட்டு சந்திராவின் அந்த அழகிய கனிகள் நசுங்கிக் கொண்டிருந்தன. அவனது அந்த செயல் சந்திராவை மோகத்தில் ஆழ்த்தியது. அதனால் அவள் மெல்ல முனக ஆரம்பித்தாள். அவளது முனகல் சத்தம் அதிகரிக்க அதிகரிக்க மணி தன்னுடைய வேகத்தை அதிகரித்தான். அவன் அவளது செழித்த மேனியை மிகவும் அழுத்தி பிசைய ஆரம்பித்தான். அதனால் அவளுக்கு வலியும் ஏற்பட ஆரம்பித்தது. சந்திரா அந்த வலியையும் பொறுத்து கொண்டு மணியின் உதட்டை வேகமாக கடித்தாள். இருவரும் கட்டி அணைத்தபடி நின்று கொண்டிருக்க அதனை பார்த்த மோனிஷாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. மறுபடியும் அவளுக்கு அந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது உள்ளுக்குள் ஆசை அதிகரிக்க ஆரம்பித்தது. ஏனென்றால் சற்று நேரத்திற்கு முன்புதான் அவள் கார்த்தியுடன் இதழோடு இதழ் சேர்த்தாள். அதனால் அவளுக்கு அந்த அனுபவம் மீண்டும் நடந்தால் நன்றாக இருக்கும் என்பது போல தோன்றியது. அது மட்டுமில்லாமல் தற்பொழுது சந்திரா என்ன மனநிலையில் இருப்பாள் என்பதை மோனிஷா புரிந்து கொண்டாள். அப்படியே இருவரும் உதடோடு உதடு வைத்து சண்டையிட்டு கொண்டிருக்க மணியின் கைகள் மெல்லே கீழே இறங்கி மோனிஷாவின் லெகின்ஸ் பேண்டின் உள்ளே சென்றது. அவன் அவ்வாறு தன்னுடைய கைகளை செலுத்தியது மோனிஷாவிற்கு வியர்க்க ஆரம்பித்தது.
அவனும் சந்திராவும் தான் ஒன்றாக இருக்கிறார்கள். ஆனால் தனக்கு ஏன் வியர்க்கிறது என ஒன்றும் புரியாமல் அங்கு நின்று கொண்டிருந்த மோனிஷா, அவள் எந்த ஒரு சத்தமும் போடாமல் அந்த அறையில் உள்ளே என்ன நடக்கிறது என்பதை கவனித்து கொண்டிருந்தாள். அந்த சமயத்தில் அவளது கைகள் அனிச்சையாக அவளது மார்பின் மீது சென்றன. தன்னை ஆளுவதற்கும் யாரும் இல்லாததால் தன்னுடைய அங்கங்களை தொட்டு பார்த்தபடி வருந்திக் கொண்டிருந்தாள் மோனிஷா. உடனே மோனிஷா தன்னுடைய மொபைலை எடுத்து அந்த அறையின் உள்ளே நடப்பதை அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பித்தாள். அவளுக்கு தான் செய்வது தவறு என்று தெரிந்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் வீடியோ எடுத்து கொண்டிருந்தாள். சில நிமிடங்கள் தன்னுடைய முன்னழகை தன் கைகளால் வருடியபடி உள்ளே மணி மற்றும் சந்திரா இருவரும் செய்யும் லீலைகளை வீடியோ எடுத்துக்கொண்டும் நின்று கொண்டிருந்தாள் மோனிஷா. அப்பொழுது யாரோ ஒரு சிலர் வரும் சத்தம் கேட்டு வேகமாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றாள். அங்கு வேலை செய்யும் ஒருவன் தனக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருப்பதால் அதை தெளிவுபடுத்தி கொள்ள குவாலிட்டி ஆட்களை சந்திக்க வந்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் உள்ளே என்ன நடக்கிறது என கவனிக்காமல் வேகமாக கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். அப்பொழுது ஒருவரை ஒருவர் இறுக்கி அணைத்தபடி நின்று கொண்டிருந்த சந்திரா மற்றும் மணி இருவரும் வேகமாக விலகி நின்றனர். உள்ளே சென்றவனுக்கு என்ன நடக்கிறது என்று புரிந்துவிட்டது. அதனால் அவன் மெல்ல புன்னகைத்தபடி எதுவும் பேசாமல் தனக்கு இருக்கும் சந்தேகத்தை மட்டும் கேட்டுவிட்டு வெளியே வந்தான். வெளியே வருபவன் முகத்தில் இருக்கும் ஒரு விதமான மாற்றத்தை கவனித்த மோனிஷா அவனை அழைத்தாள். அவனும் மோனிஷாவின் அருகே சென்றான். என்ன ஒரு மாதிரி போற என மோனிஷா அவனை பார்த்து கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், சும்மா தான் போகிறேன் என அவன் சற்று பவ்யமாக பதிலளித்தான். உடனே மோனிஷா அவனை பார்த்தா அப்படி தெரியலையே, எதையோ பார்த்துட்டு பயந்து போகிற மாதிரி இருக்கு என மோனிஷா கேட்கவும் அவனுக்கு மெல்ல சந்தேகம் வர ஆரம்பித்தது. தான் உள்ளே செல்லும் பொழுது மோனிஷா தன்னை பார்த்திருப்பாளோ என நினைத்தான். பிறகு எப்படியாவது மோனிஷாவை சமாளித்தே தீர வேண்டும் என்பதற்காக அவளிடம் பொய் சொல்ல ஆரம்பித்தான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், சந்திரா மேடமும் மணி சாரும் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் உள்ளே போனேன், போய் என்னோட சந்தேகத்தை கேட்டேன், அவ்வளவுதான் என அவன் மீண்டும் பவ்யமாக கூற, சரி அப்ப நீ கிளம்பு என மோனிஷா சொல்லிவிட்டு தன்னுடைய வேலைகளை மீண்டும் கவனிக்க ஆரம்பித்தாள். பிறகு மோனிஷா யாரும் இல்லாத சமயங்களில் அந்த வீடியோவை போட்டு பார்த்து கொண்டிருந்தாள். அவள் அவ்வாறு பார்க்கும் பொழுது அந்த வீடியோவில் இருப்பது தனக்கு தற்பொழுது நடப்பது போல மனதிற்குள் நினைத்து கொள்வாள். அந்த சமயத்தில் அந்த யூனிட்டுக்கு ஆடிட்டிங் வருவதாக இருந்தது. அதனால் அந்த யூனிட்டில் தேவையில்லாத பொருட்கள் இருக்கின்றனவா என தெரிந்து கொள்ள நினைத்த ஓஏ, அதாவது ஆஃபீஸ் அட்மின், நேராக மோனிஷாவிற்கு ஃபோன் செய்து அந்த யூனிட்டில் இருக்கும் ஒவ்வொரு ஃப்ளோராக வீடியோ எடுத்து தனக்கு அனுப்பும்படி கூறினார். அதுபோல மோனிஷாவும் தன்னுடைய மொபைலில் அந்த யூனிட்டின் ஒவ்வொரு ஃப்ளோராக வீடியோ எடுத்து கொண்டிருந்தாள். முழுவதுமாக வீடியோ எடுத்து முடித்த மோனிஷா அந்த வீடியோவை ஏஓவுக்கு அனுப்ப ஆரம்பித்தாள். அப்பொழுது அவள் தான் எடுத்த வீடியோவை அனுப்புவதற்கு பதிலாக மணி மற்றும் சந்திரா இருவரும் உல்லாசமாக இருக்கும் வீடியோவை அனுப்பி வைத்துவிட்டாள். அந்த சமயத்தில் ஆஃபீஸ் அட்மின் மிகவும் பிஸியாக இருந்ததால் அந்த வீடியோவை கவனிக்கவில்லை. தான் அனுப்பிய வீடியோ சரியானதா தவறானதா என மோனிஷாவும் கவனிக்கவில்லை. அன்றைய நாள் முடிந்தது. அனைவரும் வீட்டிற்கு சென்றனர். அப்பொழுது தன்னுடைய வீட்டில் அமர்ந்திருந்த ஆஃபீஸ் அட்மின் மோனிஷாவின் மொபைலில் இருந்து தனக்கு வந்த அந்த வீடியோ எப்படி இருக்கிறது என பார்க்க நினைத்தார். வீடியோவில் ஏதாவது தவறு இருந்தால் அதை சுட்டிக்காட்டி சரி செய்து கொள்ளலாம் என நினைத்து மோனிஷாவின் மொபைலில் இருந்து தனக்கு வந்த வீடியோவை பார்த்தார். அப்பொழுதுதான் அவர்
மணி மற்றும் மோனிஷா இருக்கும் வீடியோவை பார்க்க நேரிட்டது. அந்த வீடியோ அவரை ஒரு நிமிடம் சிலை போல அமரச் செய்தது. அவரால் அவர் கண்களையே நம்ப முடியாமல் போனது. மணியும் சந்திராவும் ஒன்றாக இருக்கும் அந்த வீடியோ அவரை மிகவும் கோபமூட்டியது. ஏனென்றால் ஆபீஸில் இருந்து இப்படி ஒரு காரியத்தை அவர்கள் இருவரும் செய்திருப்பதால் அவர் கோபப்பட்டார். அதன் பிறகு ஆஃபீஸ் அட்மின் அந்த யூனிட் HR மற்றும் ஃபேக்டரி மேனேஜருக்கு ஃபோன் செய்து தான் பார்த்த அந்த வீடியோவை பற்றி விவரித்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் யூனிட்டின் ஃபேக்டரி மேனேஜருக்கு அனுப்பி வைத்தார். ஆஃபீஸ் அட்மினுக்கு அவர்கள் இருவரையும் ஏதாவது ஒன்று செய்தாக வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அதன் காரணமாக தன்னுடைய வாட்ஸ்அப்பில் இருந்து மணி மற்றும் சந்திரா இருவருக்கும் ஒரு செய்தியை அனுப்பி வைத்தார். அதாவது நாளை ஆஃபீஸ் வரும்பொழுது இருவரும் தன்னை நேரில் வந்து பார்க்க வேண்டும் என மெசேஜ் செய்திருந்தார். ஆஃபீஸ் அட்மின் அவர்கள் இருவருக்கும் தனித்தனியே மெசேஜ் செய்திருப்பதால் அவர்கள் இருவரும் ஹெட் ஆஃபீஸ் வருவதற்கு ஒப்புக்கொண்டனர். வீட்டில் போர் அடிப்பதால் தன்னுடைய மொபைலை எடுத்து பார்த்து கொண்டிருந்தாள் மோனிஷா. அப்பொழுதுதான் அவளுக்கு ஆஃபீஸ் அட்மினுக்கு அனுப்பிய வீடியோ ஞாபகம் வந்தது. உடனே அவள் அந்த வீடியோ எந்த குவாலிட்டியில் இருக்கிறது என தெரிந்து கொள்வதற்காக அதை மீண்டும் ப்ளே செய்து பார்த்தாள். அப்பொழுது அவள் கண்ட காட்சி அவளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஏனென்றால் அவள் கம்பெனியில் எடுத்த வீடியோவை அனுப்பாமல் மணி மற்றும் சந்திரா இருக்கும் வீடியோவை அனுப்பியதை நினைத்து அதிர்ச்சியானாள். தொடரும்.